குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 8ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், மேலும் சுப முகூர்த்த நாள். இந்த பிரதோஷ நாளில் அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்று சூரிய உதயம் என்று பார்க்கும்பொழுது காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமும் அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 21/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 21/4/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக தெளிவில்லாமல் இருந்தீங்கன்னா அன்று உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கவலைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாளில் திருமண வரன் அமையலாம். கண்டிப்பாக திருமண வரன் அமையும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவங்களாம் விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் அனைவரிடத்திலுமே அனுசரித்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அகலும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனையை இன்று நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எதுலேயுமே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வேற்று இன பாலினத்துடன் பழகும்போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அனைவரிடத்திலுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு நீண்ட நாளாக மனதில் வாட்டி கொண்டிருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். கவலைகள் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். வாக்குறுதி கொடுப்பதை தயவு செய்து தவிர்க்கவும். அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. தன வரவுகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அடுத்தவர்களை பற்றி தயவுசெய்து விமர்சனப்படுத்தாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதை கவனத்தில் கொள்ளவும். அதே போல் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும். மேலும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை என்று அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அதே போல் உத்தியோக பணிகளில் பணி பதற்றம் இல்லாமல் மேலதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு செய்ததுன்னா இந்த நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வளரக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அனைவரிடத்திலுமே விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிகளிடையே மனம் விட்டு பேசுதல் நல்லது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு. எதிர்கால சேமிப்பை பற்றியும் எதிர்கால வாழ்க்கை பற்றியும் மனதில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன்படி செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தன வரவுகள், தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. எதுலேயுமே யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. நீண்ட நாளாக கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அந்நியருடைய வரவு உங்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். புதிய முடிவுகள் எதுவுமே, புதிய தொழில்கள் தொடங்கக்கூடாது. புதிய முடிவுகள் எடுக்கும்போது அனைவருடைய ஆலோசனையும் கேட்டு சிந்தித்து எடுப்பது மிகவும் நல்லது. எதிர்பாராத பண வரவுகள், தனவரவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு இதமான நிகழ்ச்சி நடைபெறும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். உத்தியோகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நடைபெறும். நீண்ட காலமாக மனதில் நினைத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே இன்றைக்கி குறையும். அதே போல் உங்களுடைய முயற்சிகள் செயல் வடிவமாவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. யாருக்காவது கடன் சுமை அதிகமாக இருந்தால் அந்த கடன் சுமை குறைவதற்கு உண்டான வாய்ப்பு. நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த பணிகள் இன்றைக்கி செவனே நிறுத்துவீர்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. தாய் வழி தந்தை உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க. பெரியவர்களை மதிப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய மனதில் இருக்கின்றது, ராசிக்காரருடைய மனதில் இருக்கின்ற திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே செயல் வடிவமாவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக திருமணம் வர நம்ம என்ன கண்டிப்பாக திருமணம் வர நம்ம உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய நாளாக இருக்குது. சகோதர சகோதரிகள் வழியே உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். புதிய வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
உற்றார் உடன் பிறந்தவங்களும் அனுசரித்து போகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கங்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறதா இருந்தால், புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால், அனுபவம் பெற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு முடிவு செய்வது மிகவும் நல்லது. அனைவரிடத்திலுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு தொடர்பாக ஏதாவது காரியங்கள் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் ஜெயம் அடையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் மீன ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான, வெற்றி மிகுந்த, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள் இந்த நாள். அதே போல் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள், லாபகரமான நாள் என்று சொல்லலாம். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதிய புதிய நண்பர்கள் இன்றைக்கி அறிமுகமாகக்கூடிய நாளாக இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் உங்கள் அனைத்து ராசி நேர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு இனிமையான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.